ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி ஹேக் பண்றதுங்க பத்தி தான் பார்க்க போறோம். இதை வச்சு நான் சொல்ற டூல் வச்சு ஹேக் பண்ண போது என்ன ஆகும்னா, நம்மளால சாட்ஸையும் பார்க்க முடியும், டெலீட் ஆன சாட்ஸை பேக்கப் பண்ணி எடுக்கவும் முடியும், ஒருத்தவங்களோட டிபிஎஸை சேஞ்ச் பண்ண முடியும், சாட்ஸை மாற்ற முடியும், அவங்க சொல்ல போனா அவங்க வாட்ஸ்அப்பை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ண முடியும். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாரா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ், பக் பவுண்டி வீடியோஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம வந்து ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த டூலோட யூஆர்எல் இங்க இருக்கு. இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டூலோட யூஆர்எல் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ல பின் பண்றேன். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல் சைஸ் பண்ணிருங்க. இதோட ஃபாண்ட் சைஸை பெருசு பண்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து பிளஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஜூம் வேணுமோ அவ்வளவு ஜூம் பிளஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து கிட் க்ளோன் கொடுத்து அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிங்க. இங்க என்ன ஆகும்னா, கிட் க்ளோன்ங்கிறது வந்து இந்த யூஆர்எல்குள்ள இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த பேக்கேஜை எனக்கு டவுன்லோட் பண்ணு, அதான் இதோட மீனிங். இதை டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணா, சிடி கொடுத்து இந்த ஃபோல்டருக்குள்ள போயிருங்க. மெரிசா ஃபிஷர்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிருங்க. இதுக்குள்ளதான் அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். இது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் எல்எஸ் கமெண்ட் கொடுத்து பாருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டும் ஒயிட்ல இருக்கும். இந்த ஒயிட்டுக்கு என்ன மீனிங்னா, ரீட் பர்மிஷன் மட்டும் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்க இருக்கு பாருங்க, இது வந்து ரீட் பர்மிஷன் மட்டும் தான், இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகாது. ஆனா நமக்கு வந்து இந்த ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆனாதான் ஒர்க் ஆகும் டூல். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும். அதுக்கு வந்து சிஹெச் மோடு கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த செட்டப்ங்கிறத வந்து மாத்துங்க. ஸ்பேஸ் விட்டு செட்டப்ங்கிறத ஃபர்ஸ்ட் மாத்திருங்க. இதை என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் இது ஃபுல்லாவே செட்டப் ஆயிரும். எக்ஸிக்யூட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் இது செட்டபிளுக்கு ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மட்டும் கலர் மாதிரி இருக்கும். ஒயிட்ல இருந்து இந்த கிரீன் கலருக்கு மாதிரி இருக்கும், இது ஒயிட் கலர்ல இருக்கும். இப்ப இதையும் நம்ம மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணா, சிஹெச் மோடு கொடுத்து அதையும் அதே மாதிரி கமெண்ட் கொடுத்து என்டர் பண்ணீங்க. இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து இந்த டூலை வந்து ரன் பண்ண போறீங்க. ஸோ ./ கொடுத்து இங்க மேல இருக்கிறது வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு வந்து என்ன இங்க ஒரு டவுட்னா, இங்க வந்து வாட்ஸ்அப்ங்கிற ஒன்னே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இதை வச்சு வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வனபிலிட்டி போயிட்டு இருக்கு. அந்த வனபிலிட்டி நேம் என்னன்னா 2025. இதுதான் CVE 2025. இந்த வனபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண போறோம். ஏன்னா வந்துட்டு இப்போ இன்னும் வாட்ஸ்அப் வந்து இந்த அப்டேட் கொடுக்கல. இந்த அப்டேட் கொடுக்குற வரைக்கும் இந்த அட்டாக் ஒர்க் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் கொடுத்தோம்ல, அதே பேலோடு தான் என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க சிஸ்டம் வந்து சர்வரா மாத்துறீங்களான்னு சொல்லி தான் இங்க கேக்குது. உங்க சிஸ்டம் சர்வரா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வழியா இன்ஃபர்மேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து என் சிஸ்டமே வந்து நான் சர்வரா மாத்திக்கிறேன். 1 கொடுத்து நான் என்டர் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து என்ன கேக்குதுன்னா, போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றீங்களா இல்ல டிஃபால்ட்டா வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குது. நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் என் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். என் கொடுத்து என்டர் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. அது எதுவும் இல்ல, இங்க இருக்க பாத்தீங்களா, இதுதான். ஸோ நான் இதை வந்து இங்க 4 போட்டுக்கிறேன். 4 போட்டோனையும் எனக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் டூல். இது ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா, பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆகும். அந்த ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு QR கோடு கிடைக்கும். இந்த QR கோட் வந்து நீங்க யார் வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணனையும், அவங்க அந்த வாட்ஸ்அப் வந்து ஆட்டோ டவுன்லோட்ல இருந்துச்சுன்னா, டவுன்லோட் ஆனனையும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஹேக் ஆயிரும். இன்கேஸ் அவங்க ஆட்டோ டவுன்லோட்ல இல்லைன்னா, அந்த இமேஜ் வந்து அவங்க அந்த சேட்டை ஓப்பன் பண்ணதும் அந்த வாட்ஸ்அப் ஹேக் ஆயிரும். உங்களால ஃபுல் எக்ஸிகியூஷன்ஸும் பண்ண முடியும். அதனால நீங்க எப்பவுமே இதை வந்து எத்திக்கல் ஹேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் தான் வரும். அதனால இதை வந்து சேஃபா யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அன்வான்டா ஏதாவது தெரியாத ஒரு QR கோட் வருதுன்னா, இந்த மாதிரி அட்டாக்ஸா தான் இருக்கும். கேர்ஃபுல்லா இருங்க. இது வந்து ஸ்டெக்னோகிராஃபி பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது. இந்த இமேஜுக்கு பின்னாடி சில கோட்ஸ் இருக்கும். அது வந்து ரன் ஆகிறதுனால தான் நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகுது. இது வந்து ஐபோனுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஐபோனுக்கு ஒர்க் ஆகாது. எல்லா ஆண்ட்ராய்ட்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். ஈவன் சாம்சங்கா இருந்தாலும் சரி, எந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ஸா இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். ஆனா வாட்ஸ்அப் இது ஒர்க் ஆகாது. அதனால இதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை நம்ம மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சீக்கிரமா சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் 1000.